சிவபக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு, மாளிகைப்புறத்து அம்மனோட வழிபாடு பற்றி. சபரிமலை ஐயப்பன் கோவிலுக்கு இடதுபுறம் சுமார் 300 அடி தொலைவில மஞ்சமாதா அப்படின்னு சொல்லக்கூடிய மாளிகைப்புறத்து அம்மன் கோவில் அமைஞ்சிருக்கு. சுவாமி ஐயப்பன் தரிசனம் முடிஞ்சதுக்கு அப்புறமா மலையில இருந்து கீழே இறங்காம மஞ்சமாதா கோவிலுக்கு செல்றதுக்கு நடைமேடை இருக்கு. மஞ்சமாதாவோட கோவில் போனதும் முதல்ல நாம வணங்க வேண்டியது ஸ்ரீ கடுத்த சுவாமியை தான். ரொம்ப சக்தி வாய்ந்த தெய்வம். அப்புறம் அங்க இருந்து மணிமண்டபத்துக்கு போவாங்க. இந்த மணிமண்டபம் ரொம்பவே அழகா இருக்கும். இங்க தான் மகர விளக்கன்னைக்கு வரக்கூடிய திருவாபரண பெட்டியை இறக்கி வைப்பாங்க. ஜோதி தரிசனத்துக்கு அப்புறமா சபரிமலை வரக்கூடிய பந்தளராஜ பரம்பரை மன்னரும் அவர் குடும்பத்தாரும் இங்க தான் வந்து தங்குவாங்க. மகிஷி அப்படின்ற அரக்கிய மணிகண்டன் காட்டுல வதம் செஞ்ச உடனேயே அந்த மகிஷியோட உடல்ல இருந்து லீலா அப்படின்னு சொல்லக்கூடிய தேவதை போன்ற பெண் ஒருத்தி வெளிப்பட்டு ஐயப்பனை வணங்கி, என்னோட சாபம் நீங்கிறதுக்கு காரணமா இருந்த நீங்க தான் என்னோட கணவரா வரணும், என்னை ஏத்துக்கோங்கன்னு வேண்டி கேட்டுக்கிட்டா. ஐயப்பன் அவா கிட்ட, நான் இந்த ஜென்மம் முழுவதும் பிரம்மச்சாரியா இருக்கிறதா சத்திய பிரமாணம் செஞ்சிருக்கேன்னு சொல்ல, அந்த பெண் தொடர்ந்து வற்புறுத்தவே ஐயப்பனும், நான் வீழ்ச்சி இருக்கக்கூடிய மலையிலேயே நீயும் அமர்ந்துரு, என்னைக்கு ஒரு கன்னிசாமியாவது என்னை பார்க்க வராம இருக்கிறாங்களோ அன்னைக்கு நான் உன்னை திருமணம் செஞ்சுக்கிறேன்னு வாக்குறுதி கொடுத்தாரு. அதை தொடர்ந்து உங்களை தரிசிக்க வரக்கூடிய பக்தர்கள் என்னையும் தரிசிக்க வேண்டும், அப்படி என்னை தரிசிப்பவர்களுக்கும் நீங்கள் அருள்பாலிக்க வேண்டும் என்று கேட்டு சுவாமி ஐயப்பனுக்கு இடது புறத்திலேயே அவள் பிரதிஷ்டையானாள். அதுபடி அந்த பெண் சபரிமலையில மஞ்சமாதான்னு சொல்லக்கூடிய மாளிகை புறத்தம்மன அமர்ந்து இன்றளவும் வீற்றிருக்கிறாள். அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் சபரிமலைக்கு செல்றவங்க சுவாமி ஐயப்பனை தரிசனம் செஞ்சுட்டு மாளிகைப்புறத்து அம்மனையும் வணங்கிட்டு தான் திருப்பி செல்றாங்க. அதே மாதிரி இன்னைக்கு வரைக்கும் சபரிமலை ஐயப்பன் கோவில் நடை திறப்பப்போ ஒரு கன்னிசாமியாவது ஐயப்பனை தரிசனம் செய்ய வராமல் இல்லை. மாளிகைப்புறத்தம்மனும் அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் ஐயப்பனை திருமணம் செய்யறதுக்காக ஆவலோடு காத்திருக்கிறதா ஐதீகம். பக்தர்கள் மஞ்சமாதாவுக்கு மஞ்சள் பொடி தூவியும் அவளோட திருக்கோவில் பிரகாரத்தை சுற்றி தேங்காயை உருட்டியும் வழிபாடு செஞ்சு அவரோட அருளையும் பெற்றுட்டு வராங்க. சில ஐயப்ப பக்தர்கள் ரவிக்கை துண்டு வச்சும் வெடி வழிபாடு செஞ்சும் வணங்குறாங்க. திருமணம் வேண்டி சில பேர் 2 ஜாக்கெட் துண்டுகளை கொடுத்து ஒன்றை திரும்ப பெற்று அதை வீட்டுக்கும் எடுத்துட்டு போறாங்க. இப்படி வேண்டுதல் செஞ்ச அடுத்த வருஷத்திலேயே அவங்களோட திருமண ஏற்பாடுகள் இனிதான் நடைபெறுது அப்படின்னு சொல்லப்படுது. சபரிமலை ஐயப்பனுக்கு மாலை அணியிறப்பவே பக்தர்கள் எல்லாரும் இந்த மாளிகைப்புறத்து அம்மனோட பெயரையும் சொல்லியே மாலையும் அணிஞ்சுக்கிறாங்க. மாளிகைப்புறத்து அம்மனை தரிசனம் செய்யாம எந்த கன்னிசாமியும் திரும்பி வர்றதில்ல. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நாளைக்கு ஐயப்பனை பற்றின இன்னொரு தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி.